இயேசு கிறிஸ்துவின் மிகுந்த இனிய பெயரால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன். செட்ரிக் நிறைய விஷயத்த சொல்லிட்டாரு. நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் நேற்று ரொம்ப 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 மகிழ்ச்சி, ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலே நம்ம மகிழ்கிறதோட அவர் சொன்னார் பரலோகம் கழுகி வந்தது இல்லையா. ஒருத்தர் மனம் திரும்பினா கூட பரலோகத்தில் அவ்வளோ மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொன்னப்போ இது 4 பேர் நானும் பார்த்துருந்தேன். பின்னாடி உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். 4 பேர் கடவுளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்கன்றது சின்ன விஷயம் கிடையாது. ரொம்ப 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 பெரிய விஷயம். மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் அவர் ஏற்கனவே தேங்க் பண்ணிட்டார். மறுபடியும் என்னோட சார்பில் மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. யாரையும் குறிப்பிட்டு அத்தனை பேரும் பண்ணீங்க. நீங்கள் அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி பிளான் பண்ணி இதை செஞ்சீங்க. கடவுள் நிச்சயமாகவே மகிமைப்பட்டிருக்கிறார். நம்ம கிறிஸ்மஸ் சமயத்தில் நம்ம அந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணப்பயே இதை திட்டமிட்டாச்சு. எல்லாம் சொல்லிட்டாங்க, இல்லை ஈஸ்டருக்கு இன்னும் சிறப்பாக பண்ண போகிறோம், இன்னும் ரொம்ப அழகாக இதை செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டமிட்டு அழகாக பண்ணி நேற்று ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இல்லையா. அந்த மாதிரி நடந்தது. மீண்டுமாக என்னுடைய மகிழ்ச்சியை நான் அதில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தொடர்ந்து நம்ம சிலுவை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. சில வாரங்களாகவே நாம் சிலுவை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த வாரத்திற்குள்ளாக நாம் நுழைய போகின்றோம். இன்றைக்கு குருத்தொலை ஞாயிறு நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். என்ன குருத்தொலை ஞாயிறுடைய இது என்னது? தேவன் எருசலேம் நகருக்குள்ள இயேசு சுவாமி பவனியாக வந்த அந்த ஒரு காரியத்தை இந்த நாளில் நடந்தது என்று பார்க்கிறோம். அதை இன்றைக்கு ரொம்ப அழகான ஆராதனை வொர்ஷிப் இல்லையா, ஓசன்னா பாடுவோம்னு சொல்லிட்டு இதை பார்க்குறப்பே இந்த பச்சை கலரை பார்க்குறப்ப என்ன ஆகும், நமக்கு ஒரு குளிர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதனால அந்த குருத்தோலை, அந்த குருத்து வர்றது ஒரு ஃப்ரெஷ் லைஃப்னு சொல்லலாமா, ஒரு புது காரியம் உள்ளேருந்து வெளியே வருது. அதை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அந்த குருத்தோலைகளை பிடித்து கொண்டு தான் அன்றைக்கு தேவனுக்கு அவர்கள் மகிமை செலுத்தினார்கள், இயேசு கிறிஸ்துவை அவர்கள் போற்றி பாடினார்கள். ஆனால் இன்னைக்கு நான் தலைப்பு என்ன கொடுத்துருக்கிறேன், அவர்கள் தவற விட்ட ராஜா. எதை தவற விட்டாங்க அதுதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். உள்ள கொஞ்சம் ஆழமாக இன்றைக்கி நாம் சிந்திக்க போகின்றோம். தேவன் நமக்கு இந்த ஒரு காரியத்தின் மூலமாக என்ன பேச போகிறார் என்ற காரியத்தை நாம் பார்க்க போகின்றோம். வாசிப்போம். லூக்கா எழுதின நற்செய்தியினால் 19ஆம் அதிகாரத்தில் 29 நான் வாசிக்கிறேன். லூக்கா 19 29ஆம் வசனத்திலிருந்து. அவர் ஒலிவ மலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா எனும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த வாசித்த இந்த ஒரு 6 வசனங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை தேவன் நமக்கு தருகிறார். முதல் 3 வசனங்கள் இப்படி தான் நடக்க போகுது என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு ராஜாவின் இறையாண்மை, சாவர்னிட்டி ஆஃப் த கிங். எப்படி அவருக்கு இந்த காரியங்கள்லாம் தெரியுது? அவர் ஆம்னிபொட்டன்ட்னு சொல்லுவோம், சர்வ ஞானி, எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். நம்ம அடிக்கடி இதை நம்ம பேசியிருக்கோம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். என்னது? இயேசு சுவாமி இந்த உலகத்திற்குள்ளாக வந்த பொழுது, மனிதனாக வந்த பொழுது அவர் எப்படி இருந்தார்? 50% மனுஷன், 50% தேவனாக இருந்தாரா? இல்லை, 100% அவர் மனிதனாக பிறந்தார், 100% தேவனாகவும் இருந்தார். அதனால் அவர் அந்த சிலுவைக்கு போகும் பொழுது, அந்த பாடுகளை தன் மீது ஏற்றுக்கொண்ட பொழுது அது என்ன பண்ணாருன்னா, ஒரு மனுஷனாக அந்த காரியங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு ஒரு பாவ நிவாரண பலியை அங்கே செலுத்தி முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே சமயத்தில் அவர் தன்னை தாழ்த்தி தாழ்மையின் ரூபம் எடுத்து அவர் செய்தார். ஆனாலும் அவர்
இறைவன் தான். அவர் தேவத்துவம், அவர் 100% அந்த தெய்வத்துவம் அவருக்குள்ளாக இருந்தார். அவர் தேவனாக இருந்தார். அவர் சர்வஞானி. அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருந்தார். அப்போ என்ன சொல்றாரு இதில் பார்க்குறோம், எல்லாவற்றையும் முன்பே அறிந்திருக்காரு. இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது முதல்ல என்ன பார்க்குறோம், ஒரு கழுதை குட்டியை கட்டி இருக்கோம்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த வசனங்களில் 32 34 வசனங்கள் வாசித்து பார்க்குறப்ப என்ன சொல்லுது, அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அங்கே கண்டார்கள். அதுக்கப்புறம் யாருமே ஏறாத ஒரு கழுதை இருக்கும். அவர் சர்வ ஞானத்தில் அந்த காரியத்தை சொல்றாரு. யாருமே இல்லாத ஒரு கழுதை இருக்கும். இப்போ கண்டாங்களா, அதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்த வசனத்தில் கன்ஃபார்ம் பண்ணாங்க. யாராவது கேட்பாங்க, அவங்க நீங்கள் போய் கேட்குறப்ப யாராவது கேட்பாங்க, நீங்கள் போய் அவுத்துட்டு வரப்ப கேட்குறப்ப இல்லை, போய் நீங்கள் போய் அவுத்துட்டு வாங்க, யாராவது கேட்பாங்க. கேட்டாங்களா? கேட்டாங்க. உரிமையாளர்கள் கேட்டார்கள். அப்போ என்ன சொல்லுங்க, அவங்க கேட்டாங்கன்னா இப்படி பதிலை சொல்லுங்க. என்ன சொல்லணும்? கர்த்தருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். கேட்டாங்களா? அவங்க அப்படியே சொன்னாங்க. சொல்லிட்டு போக விட்டார்கள். இந்த ஒரு கிரேக்க வார்த்தை இதுக்கு கத்தோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நிறைய வேணும்னா வர்கீஸ் புரோட்டை போய் கேளுங்க. கத்தோஸ்ன்னு சொன்னால் எப்படின்னா, அது அப்படியே ஆகட்டும், நிச்சயமாக, எக்ஸாக்ட்லி எஸ் என்ற விதத்தில் வருகின்ற ஒரு காரியம். என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்தது, அப்படியே நிகழ்ந்தது. இந்த 6 வசனங்களுக்குள்ளாக ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை உரைக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறின ஒரு காரியம் அடுத்த 3 வசனத்தில் உடனடியாக, இது எவ்வளோ காலத்தில் நடந்திருக்கும், ஒருவேளை 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம், அதுக்குள்ளாக நடந்து முடிந்த ஒரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களை அந்த இடத்துல வச்சு பாருங்க, சீஷர்கள் இடத்துல உங்களை வச்சு பாருங்க. அவர் வந்து உங்களுக்கு சொல்றாரு, நீங்க போங்க, போயிட்டு அந்த கழுதைக்குட்டி அங்கே இருக்கும், போய் அவன் இன்னொருத்தவங்களோட ப்ராப்பர்ட்டி, இன்னொருத்தவங்க வீட்டுக்குள்ள அங்கே வெளியில் கட்டியிருக்கிறாங்க, அங்கே போய் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னா யாராவது செய்வீங்களா? அன்னைக்கு ஒரு எம்பாரசிங்காக இருக்கும்ல. என்ன ஆண்டவர், இன்னொருத்தங்க வீடு, அவங்கள போய் கேட்கணும், பர்மிஷன் கேட்கணும்ல, நம்ம கேட்டுட்டு எடுத்துகிட்டு வரணும், எவ்வளோ எம்பாரசிங்காக இருக்கும். ஆனால் அந்த சீஷர்கள் கீழ்ப்படிந்தார். அவர் சொன்ன காரியத்துக்கு. அவர் சர்வஞானி, எல்லாவற்றையும் அறிந்த தேவன், எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அவங்களுக்கு அப்போ எல்லாவற்றுமே தெரிந்தவராக இருந்தார். ஆயத்தம் பண்ணி இதுதான் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் போங்க என்று சொன்னப்ப இந்த சீஷர்கள் முதலாவதாக அவர்கள் கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தார்கள். போயிட்டு இன்னொருத்தங்களுடைய எதாக இருந்தாலும் சரி, இயேசு சுவாமி சொன்னதெல்லாம் எப்படி இருந்ததோ அதெல்லாம் அங்கே நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இது நான் சொன்னேன், இந்த 3 வசனத்தில் காண்பிச்சு இந்த 3 வசனத்தில் நிறைவேறின ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, தேவன் சர்வ ஞானி, வரலாற்றை அவரோட ஒத்து போகலை. அவர் வரலாற்றை டிக்டேட் பண்ணுறாரு, ஹிஸ்டரியை வந்து டிக்டேட் பண்ணுறாரு, இப்படி தான் நடக்குதுன்னு சொல்லி டிக்டேட் பண்ணுறாரு. இந்த காரியம் அவர் பவனியாக வந்த காரியத்தை பார்க்கும் பொழுது சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட, சீயோன் குமாரத்தையே மிகவும் கழிகூறு, எருசலேம் குமாரத்தையே கம்பீரி, இதோ உன் ராஜா உன் இடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாக இருக்கிறார். இந்த மரின்னு சொன்னால் மரியாள் நினச்சிக்காதீங்க. இங்கிலீஷில் வரப்போ ஃபோல் ஆஃப் டாங்கின்னா அது ஒரு கழுதையை குறித்து சொல்கிற ஒரு காரியம் தானே அது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையின் ரூபம் எடுத்து அவர் வருகிறார் என்று பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு சகரியாவால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுகிறது. அதை நிறைவேற்றும் போல அவர் சொல்றாரு, ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவ இயேசு கிறிஸ்து வருகின்ற காரியத்தை குறித்து எல்லாமே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை அங்கே நிறைவேற்றாரு. அப்போ அந்த இடத்துலையே ஒரு சின்ன ஒரு காரியமும் நடக்குது. பெரிய காரியம், சின்ன காரியம்னு சொல்லக்கூடாது, பெரிய காரியம். இப்படி தான் நடக்கும், நீங்கள் போங்க இந்த காரியம் நடக்கும். குறுகிய காலகட்டத்துக்குள்ளே நடந்த ஒரு காரியம்னு சொல்லலாம். அப்போ அதே அப்படியே அங்கே நடக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். ஆம்னிபோர்டன் தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்குள்ளாக இருக்கிறது. அந்த ஒரு காரியத்தின் மூலமாக அந்த ஹிஸ்டரியை என்ன பண்ணுறாரு, ஒரு டிக்டேட் பண்ணி செய்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறார். நேற்று பார்த்தோம், நம்ம பேதுருவோட வாழ்க்கையில் ரொம்ப அழகாக அதை சித்தரித்து காண்பிச்சாங்க இல்லையா. என்ன பண்ணுற, கடைசி சீனில் என்ன பண்ணுறாரு, வந்துட்டு பேதுருவே என்ன நேசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஆண்டவரே. மறுபடியும் நிகழ்ச்சி, பேதுருவே நேசிக்கிறியா? ஆமாம் ஆண்டவரே. பேதுருவே நேசிக்கிறியா? ஆமாம் ஆண்டவரே. உங்களுக்கு தெரியாதா நான் உங்களை எவ்வளோ நேசிக்கிறேன், எனக்கு தெரியாதா?
நேற்று இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வச்சு, ஆண்டவரே அதெல்லாம் என்ன மன்னிச்சிடுங்க, அதெல்லாம் பாயிண்ட். ஆனால் உண்மையாக நேசிக்கிற ஆண்டவரே அவன் பேதர் சொல்கிற மாதிரி காரியங்கள் வந்தது. சொல்கிறப்ப என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறம், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இன்னொரு காரியத்தை அங்கே நீங்கள் பார்க்கணும். இந்த ஒரு தேவை, அவருடைய தேவனுடைய தேவையை அங்கே சொல்லுகிறார், இயேசுடைய தேவையை அங்கே சொல்லுகிறார். என்ன தேவை சொல்கிறாரு, நீங்கள் போய் கேளுங்க, அவுத்துட்டு வாங்க, அவங்க கேட்பாங்க, அப்போ அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இது வேணும், இந்த கழுதை வேணும் என்று, இந்த இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு நான் எனக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வருது. எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தெரியல. சண்டே கிளாஸில் பாடின பாடல் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா, குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா, இயேசு ராஜா செல்கையில் ஒசன்னா ஒசன்னா என்ற தோனி கேட்குதே, துள்ளி துள்ளி ஓடி வருவேன் நான், எந்தன் எல்லாம் பொங்கி வழிவதால், துள்ளி துள்ளி ஓடி வருவேன் நான், எந்தன் உள்ளம் பொங்கி வழிவதால், குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா. இந்த காரியம் அந்த கழுதை குட்டியை போல அவர் தேவன் ஏறி வருகின்ற ஒரு பாத்திரமாக அந்த ஒரு கழுதையை அந்த தேவன் பயன்படுத்தினார். இன்றைக்கு அந்த பாட வரிகள் அழகாக சொல்லுது, துள்ளி துள்ளி ஓடி வருவேன் நான். இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்தும் அதே ஒரு கேள்வி வைக்கிறார், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். நேற்று அந்த காரியம் தான் நடந்துச்சு. 4 பேர் அவங்கள பார்த்து சொல்லியிருந்தார், ஆண்டவருக்கு அது வேண்டும் என்று சொல்லுங்கள். சொன்னப்ப அந்த 4 பேரும் அவர் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இதை அவர் ஏற்கனவே அறிந்த தேவனாக இருக்கிறார். அந்த ஒரு காரியமும் நேற்று நடந்தது தற்செயலான நிகழ்வு கிடையவே கிடையாது. அதை அவர் சர்வ ஞானத்தினால அவர் அறிந்த தேவனாக இருக்கார். இப்படி தான் நடக்கும் என்று நம்ம எல்லோரையும் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு பாத்திரமாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார். நேற்றைய தினத்தில் கூட நம்ம நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பும் சரி, அதுக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை இரவிலும் சரி, ஒரு சில காரியங்கள் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். என்னது, அந்த ஜீவ தண்ணீர், ஜீவ ஊற்று உள்ளுக்குள்ளேருந்து நம்ம உள்ளுக்குள்ளேருந்து என்ன பண்ணுதான், உள்ளத்தை இங்கே வச்சிருக்காரு. நம்ம இயேசுசாமி கொடுத்த ஜீவ தண்ணீரை நாம் பருகி இருக்கிறோம், பருகி கொண்டே இருக்கிறோம். ஒரு தடவை முடிகிற காரியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த காரியத்தை தான் செய்கிறோம், ஜீவத்தினை பருகிறோம். அப்போ நம்ம வாயை திறக்கும் பொழுது இந்த காரியம் நம்ம விட்டு வெளியே வருது. ஜீவத்தண்ணீர் மாறா பாய்ந்து மற்றவருடைய தாகத்தை தீர்க்குவாம். ஆமென். நேற்று அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காரியம் தான் நடந்திருக்கிறது. இன்றைக்கு தேவன் கேட்கிறார், எனக்கு அது வேணும், இந்த ஆத்துமாக்கள் எனக்கு வேணும். இரண்டாவதாக நம்ம பார்க்குற ஒரு காரியம், அதுதான் நம்முடைய இதில் பார்த்தா, ஒரு தவறான ஒரு எதிர்பார்ப்பு அந்த மக்களுக்கு இருந்தது. அன்னைக்கு போய் ஓசனான்னு சொல்லி பாடி எல்லாம் போனாங்க இல்லையா, அவர்களுடைய என்னன்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்போம், வசனத்தை வாசிப்போம். நான் 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா அதை? தொடர்ந்து வாசிங்க. ஆமென். தேங்க்யூ. இதில் பார்க்குறோம், அவரை அந்த எதை கொண்டு வராங்க, இந்த கழுதை குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு முதலாவது யார் போடுற இந்த சீடர்கள், அந்த சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய வஸ்திரங்களை அதன் மேலே போட்டு ஒரு அது பேர் என்ன சொல்லுவாங்க, சேனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போட்டு அதுக்கு பதில் என்ன பண்ணாங்க, தங்களுடைய உடைகளை கழட்டி, தங்களுடைய மேல் உடைகளை ஒரு கோட் போட்டுதாங்கன்னு வச்சுங்களேன், அதை கழட்டி அவருக்கு கம்ஃபர்டபுளாக அவர் உட்கார மாதிரி போட்டுட்டு அவரை கனம் பண்ணுறாங்க. போட்டுட்டு நீங்கள் உட்காருங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். ஒரு ஒரு இன்டிமேட்
பர்சனல் டிவோஷன் அந்த சீடர்கள் காண்பித்த ஒரு அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தில் என்ன பார்க்குறோம்? அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை விரித்தாங்க. முதல்ல யார் பண்ணாங்க? சீடர்கள் பண்ணாங்க. இங்கே அவர்கள் யாரு? மற்ற மக்கள், இந்த மல்டிடியூட். அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் தங்களுடைய உடைகளை கலட்டி ரோட்டில் போடுறாங்க. அவர் வர்ற வழிகள் அப்படியே போடுறாங்க. இந்த குருத்தோலைகளை எடுத்து, பனை மரத்தின் குருத்தோலைகள் போடப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு குருத்து, அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க? அப்படியே பரப்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, கையில் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க? ஓசனான்னு சொல்லி அவங்க பாடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு மாடர்ன் கான்டெக்ட், இன்னைக்கு நிலைமையில் யோசித்து பாருங்கள். ஒரு கூட்டம், கும்பல் இருக்குது, பெரிய கூட்டம் இருக்குது. சட்டையை கழட்டி போட்டு நிற்கிறாங்கன்னா யார் நிற்பாங்க தெரியுமா? ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸ் இல்லை, கிரிக்கெட்டில் இது மட்டும் கழட்டி சுற்றுவாங்களா? பார்த்துருப்பீங்க. ரொம்ப உற்சாகமாயிட்டாங்கன்னா அதில் அப்படி பண்ணுவாங்க. இன்னொரு இடத்துல பண்ணுவாங்க. எங்கன்னா எதோ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக, ஏதோ கோபம் வந்துருச்சு இந்த கும்பலுக்கு, ஏதோ பண்ண அரசாங்கம் சரியில்லை இந்த காரியம் அப்படின்னா சட்டையை கழட்டிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு அவங்களுடைய ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துகிற, தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவங்க அப்படி எதுவும் பண்ணலை. இது எப்படின்னா, ஒரு ராஜாவை மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியமாக பண்ணுறாங்க. காரனேஷன் சொல்லுவாங்கல்ல, ஒரு ராஜாவுக்கு ஒரு அந்த தமிழில் என்ன சொல்லுவோம், முடிசூட்டுகின்ற ஒரு விழான்னு சொல்லுவோம் இல்லையா, காரனேஷன். அந்த ஒரு காரியத்தில் நடக்கிறது போல என்ன பண்ணாங்க? சட்டைகளை கழட்டி போட்டு, நம்ம வேற மாதிரி சொல்லலாம், அதை எப்படி சொல்லுவாங்க, ரெட் கார்பெட் வெல்கம் சொல்லுவாங்க இல்லையா, சிவப்பு கம்பள வரவேற்பு. அந்த இடத்துல இவங்க போட்ட அதுதான் சிவப்பு கம்பள வரவேற்பு. என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய உடைகளை கலட்டி போட்டு வரவேற்றாங்க. இது ஏதோ புதுசாக அன்னைக்கு அவங்க செய்த ஒரு காரியமும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது 2 ராஜாக்கள் 9:13 அங்கே ஏகுன்னு ஒரு ராஜா இருக்கிறான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? யெகூ அவன் பேர். அந்த ராஜா அவனுக்கு முடி சூட்டுகின்ற பொழுது, அந்த 2 ராஜாக்கள் 9:13 எடுத்தீங்கன்னா அதுதான் இருக்கும். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். இதை பழைய ஏற்பாட்டில் அந்த பேட்டர்ன் இருக்குது, அதை பார்த்துட்டு வரோம். அது நடந்திருக்குது. அந்த ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? இந்த ராஜாவாக தங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பை, தங்களுடைய உடைகளை கலற்றி அவர் மரியாதை செலுத்தி அவரை வரவேற்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறாங்க? ஒலிவு மலையின் அடிவாரத்துக்கு அவர் வர சமீபமாக வரும் பொழுது திரளான கூட்டமாய் சீஷர் எல்லாரும் தங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு. சரி, இதில் ஒரு காரியம் நான் பின்னாடி வர்றேன். இன்னொரு காரியம் இங்கே என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? ஏதோ யார் வர்றாது பார்த்தியா, அந்த இயேசுன்னு சொல்ல அற்புதம் பண்ணார்ல, லாசரை உயிரோடு எழுப்பினார்ல, அவர் வர்றாரு. இங்கே இந்த குருடனுக்கு பார்வை கொடுத்தார்ல, அந்த தாயோட மகன் செத்து போய் கிடந்தான், அவனுக்கு திருப்பி கொடுத்தார்ல, இதெல்லாம் கண்டு ருசித்தவர்கள், தங்களுடைய கண்களால் பார்த்தவர்கள், இந்த அற்புதங்களை இயேசு செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் பார்த்து ருசித்த அந்த கூட்டம் ஏதோ சாதாரண ஒரு கூட்டம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அங்கே நிற்கிறது. அவங்க அவர் வர்றான்னு சொல்லி ரொம்ப அவலாக அதை பார்க்குறாங்க. கர்த்தருடைய நாமத்தினால வருகிற ராஜா, பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். இதில் இன்னும் கொஞ்சம் காரியங்களை நாம் பார்க்க போகிறோம், கொஞ்சம் ஆழமாக இதில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளே சொல்கிற மாதிரி யாரோ திரள் கூட்டம் அங்கே கிடையாது. அவர் ஒலிவு மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாக வரும்பொழுது திரளாகிய கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் அவரை பின்பற்றினவர்கள். சீஷர்கள் யார் சொல்லுவோம்? நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுபவர்கள். நம்மெல்லாம் தேவனுக்கு யாராக இருக்கிறோம்? சீடர்கள். இப்படிப்பட்ட ஒரு சீஷர் கூட்டம் அங்கே வந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அங்கே இருக்கிறாங்க அந்த திரளான கூட்டமாக சீஷர் எல்லோரும் தங்கள் கண்ட அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாங்க? அவங்க அந்த அற்புதங்களை கண்டு அவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் அவர் அந்த இடத்துல எத்தனையோ உபதேசங்களை அவர் கொடுத்தார். மலை பிரசங்கத்தில் ஆரம்பித்து நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே வந்தார். அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. கேட்டு அப்படிப்பட்ட சீஷ கூட்டம் அங்கே இருக்குது என்று சொல்லி பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க? பாடும் பொழுது ஓசன்னா என்று சொல்லி பாடுறாங்க இல்லையா? அப்போ என்ன அது ஓசனாவுடைய அர்த்தம்? என்னை ரட்சியும், எங்களை ரட்சியும். எங்களை ரட்சியும்ன்றது கூட இப்போ
இப்போ உடனே ரட்சியும். அந்த ஒரிஜினல் லாங்குவேஜில் திருப்பி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் எப்படி வருதுன்னா, இப்போவே ரட்சியம், உடனே இப்போ எங்களை ரட்சியம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கத்துகின்ற ஒரு காரியமாக அங்கே நம்ம பார்க்கிறோம். அதான் இங்கே போட்டிருக்கேன். இந்த ஹோசன்னான்ற வார்த்தையுடைய இது இப்பொழுதே ரட்சியும். அவர்கள் என்ன விரும்பினாங்க, எதுக்காக அப்படி இப்போவே ரட்சியம் சொன்னாங்க? இதையும் நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கோம், உங்களுக்கு தெரியும் இந்த காரியங்கள் எல்லாமே. ரோமர்களுடைய ஆட்சியில் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், இந்த இப்போ எங்களை போட்டு இந்த மாதிரி ஒரு இதில் வச்சிருக்கிறாங்களே, இதுலேருந்து எங்களை யாராவது வந்து எங்களை விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்களா என்று சொல்லி அப்படி ஒரு காரியத்துக்கு அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இவர் வந்துட்டாரு, இவரோட அற்புதங்கள் செய்திருக்கிறாரு, எல்லாம் பண்ணி இவர் ராஜாவாக்கிட்டா நம்ம பிரச்சனையெல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஒரு அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு எங்களை ரட்சியும், இப்போயே எங்களை காப்பாற்றும், இப்போவே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாக ஆர்ப்பரித்து அங்கே இது பண்ணாங்கன்னு சொல்கிறோம். அது அவங்க பண்ண துதி வந்து பிரைஸ் வந்து உண்மையானது, அதில் மாற்று கருத்து இல்லை. உண்மையாக தன்னுடைய உள்ளத்திலிருந்து சந்தோஷப்பட்டு ஆரவாரத்தோடு உள்ளத்தின் ஆழத்தின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அவரை உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை என்று சொல்லி உண்மையான துதி அது, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அந்த நோக்கம்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவரை அடுத்து பார்ப்போம், அவர் வந்தது பாவத்திலிருந்து மனுக்குலத்திற்கு விடுதலை கொடுக்கும்படியாக, ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அந்த உலகத்திற்குள்ளாக வந்தார். அந்த காரியத்தை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவங்களுக்கு தேவை இம்மிடியட் ஒரு சொல்யூஷன். இப்போ இருக்க பிரச்சனைக்கு எனக்கு ஒரு தீர்வு வேணும், எனக்கு இதுலேருந்து எனக்கு விடுதலை ஆக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்பில் அந்த மக்கள் அந்த தவறான ஒரு காரியத்துக்காக இதை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி பாடினாங்க அவங்க, அதுக்கடுத்து ஒன்று போட்டுருங்க இருங்க. அவங்க எதிர்பார்த்தது என்னது, ஒரு போர் வீர மெசியா. இப்படி வந்து சண்டை எடுத்து இது பண்ணி அவங்களாம் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்கல்ல, அவர் நினச்சா எல்லாம் அப்படி இப்படி கையை காமிச்ச போது எல்லாம் விழுந்துருவாங்க, இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவாங்க, அதம் பண்ணிடுவார். அவரோ சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாத்தையும் செய்யக்கூடிய இது அவருக்கு இருக்குது, அவரை ராஜாவாக்கிட்டால் இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு போர் வீர மெசியாவை எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் எப்படி வந்தாராம், ஒரு துன்புறும் ரட்சகராக வந்தார். தன்னுடைய உலகத்தின் பாவங்களை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டு அந்த அடிகளை பெற்றுக்கொண்டு, நேற்று நிறைய அந்த பின்னாடி பேக்ரவுண்டில் நிறைய அந்த பிக்சர்ஸ்லாம் போட்டுகிட்டே இருந்தாங்க, அது எத்தனை பேர் நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம படங்களும் பார்த்துக்கணும், பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்லேருந்து எத்தனையோ காரியங்கள், அதிலெல்லாம் வந்து அதோட முழு பரிமாணத்தை அதை காட்ட முடியல என்று சொல்லி தான் அதோட டேரக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன தான் நீங்கள் முயற்சி பண்ணி காமிச்சாலும் அதில் வந்து ஒரு முழு இது, ஏன்னா அது பேஷன் ஆஃப் கிரைஸ்டே பார்க்க முடியாது. அப்படியே அவருடைய அடித்து அந்த அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த ஃப்ளஷ்ஷாக இருக்கும், சின்ன சின்ன இதாக துளிகளை. ஏன்னா அந்த ஆணி இருக்கிற அந்த விப்பில் அடிக்கிறப்ப பிஞ்சு அப்படியே சதை இது அப்படி காமிச்சிருப்பாங்க அதில். ஆனாலும் அவர் சொல்கிறார், இல்லை இல்லை இதில் நான் காமிச்சது இல்லவே கிடையாது. அவ்வளவு ஒரு துன்பங்களை, அப்படி ஒரு துயரத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், எதுக்காக அதை ஏற்றுக்கொண்டார், எனக்காக 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 அந்த காரியத்தை செய்ய. போன வாரத்துக்கு முந்தின வாரம் இதில் கேட்டோன்னு நினைக்கிறேன், நான் பேசினப்ப, இதுக்கு முன்னாடி நான் பேசினப்ப, என்ன அவருடைய சாவில் என்ன ஒரு அப்படி ஒரு பெரிய இது. ஏசாமி சிலுவையில் அறையப்பட்டப்ப 2 கள்ளர்கள் இருந்தாங்களாங்க, அவங்கள தானே மறித்தாங்க, சிலுவையில் தானே மறித்தாங்க. இவர் சாவில் என்ன ஒரு நமக்கு பெரிய ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் மறித்தது ஒன்றுமே பாவம் அறியாத அவர் எனக்காக பாவமாகி என்னுடைய ஸ்தானத்தில் அவர் மறித்தார், என்னுடைய ஸ்தானத்தில் அவர் துன்பங்களை ஏற்றுக்கொண்ட. இந்த ஒரு காரியத்தை தான் இந்த மக்கள் வந்து புரியவில்லை என்று பார்க்குறோம். எப்படி இவங்க பாடின பாட்டு இருக்கு இல்லையா, அதில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மறுபடியும் வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று சத்தத்தோடைய தேவனை புகழ்ந்தார்கள். இதே மாதிரி ஒரு பாடலை வேற எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? கிறிஸ்மஸ் யார் பாடினது? தேவதூதர்கள் பாடுறாங்க. அவங்க என்ன பாடுறாங்க? லூக்கா 2:14, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? பார்ப்போம். தூதர்கள் பாடினது என்ன பாடினாங்க? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே
சமாதானம் மகிமை மேலே உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லி இந்த தூதர்கள் பாடினாங்க. சமாதானம், ஏன்னா அவர் சமாதான பிரபுவாகி அவர் என்ன பண்றாரு, தாழ்மையின் ரூபம் எடுத்து கீழே இறங்கி வருகிறார். அப்ப சமாதானம் பூமியில உண்டாகட்டும் என்று சொல்ற பொழுது, தூதர்கள் பாடின பொழுது சமாதானம் பூமியில் அப்படிதான் அந்த சமாதானம் வருகின்ற காரியத்தை முன்னறிவித்து அவர்கள் பாடுகிறார்கள், தீர்க்க தரிசனமாக பாடுகிறார்கள். பூமியில சமாதானம் உண்டாக போகுது, தேவன் பூமிக்கு இறங்கி வருகிறார் என்று சொல்லி அந்த ஒரு காரியத்தை பாடுகிறார்கள். இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் என்ன பாடுறாங்க, மக்கள் கூட்டம் உன்னதத்தில் மகிமை, வானத்தில் சமாதானம், பீஸ் இன் ஹெவன். இவங்க தூதர்கள் என்ன பண்ணாங்க, பூமியில சமாதானம், இவங்க உன்னதத்தில் சமாதானம். ஒரு கேட்கறக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா? நான் கூட இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப, முதல்ல ஆரம்ப காலங்களில் வாசிக்கிறப்ப தவறாக போட்டாங்களோ, நான் அந்த தவறாக படிக்கிறேன்னாலும் யோசிச்சு பார்த்தேன். இல்லை, கரெக்டாக தான் லூக்கா எழுதியிருக்கிறார். லூக்கா அதை எழுதும் பொழுது மிகச்சரியாக எழுதியிருக்கிறார். என்ன காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இங்கே வந்து மகிமை மேலே சமாதானம் மேலே. கிறிஸ்து எதற்காக உலகத்திற்குள்ளாக வந்தார்? சமாதானத்தை உண்டு பண்ண பொருட்டு. யார் கூட சமாதானம்? நமக்கும் பிதாவுக்கும் இடையே சமாதானம் உண்டு பண்ண பொருட்டாக. நாம் செய்த அக்கிரமங்களின் நிமித்தமாக, நாம் செய்த பாவங்களின் நிமித்தமாக நாம் தண்டிக்கப்படுவதற்கு பாத்திரர்களாக இருக்கிறோம். அதுக்கு நம்ம எல்லா தண்டையும் நமக்கு வந்தே ஆகணும். அதுக்கு வந்து நம்ம எலிஜிபிள். இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம், அதுக்கு ஆங்கில வார்த்தை நம்ம அது பாத்திரம்ன்ற சொல்ல வரல எனக்கு. பாத்திரர்களாக இருக்கணும். நமக்கு நம்ம அந்த தண்டனை பாவத்தை செஞ்சோம், இதுக்கு இந்த காரியம் எனக்கு வந்து தான் ஆகணும். ஆனால் அந்த காரியத்தை கிறிஸ்து தன் மீது ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாரு, சமாதானத்தை உலகத்திற்குள்ளாக கொண்டு வருகிறார், பூமிக்குள்ளாக கொண்டு வருகிறார். அப்ப இவங்க பாடுறப்ப அதே தான் தீர்க்க தரிசனமாக தான் பாடுறாங்க இந்த மக்கள் பாடுறவங்களுக்கும். வானத்துல சமாதானம் யாரு கூட? பிதாவோடு. ஏன்னா அவரு இப்போ பார்க்குறப்ப அந்த ஒரு சிலுவை காட்சி அடுத்து வெள்ளிக்கிழமெல்லாம் அதில் தியானிக்க போகின்றோம். அந்த அவர் கத்தினார் இல்லையா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, ஏலி ஏலிலாமா சபக்தானே என்று சொல்லி கத்தினார் இல்லையா. உச்சத்தின் அந்த வேதனையின் உச்சத்தின் வெளிப்பாடு. அந்த ஒரு உச்சத்தில் தான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தாய்மொழியில் அவர் கத்துறாரு. நம்ம அப்படி தானே கத்துவோம். கத்துறாரு. ஏன் தெரியுமா அதை கத்துனாரு தாய்மொழியில்? என்ன வேதனை, சரீரத்தில் வேதனை ஆரம்பத்துலேருந்து பட்டுக்கிட்டே வராரு. தொடர்ந்து அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த சிலுவை தூக்கி சுமந்து கொண்டு கூட போக முடியல. அதெல்லாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, மற்றொருவர் வந்து அங்கே வந்து தூக்கி போகிற காரியத்தெல்லாம் பார்க்கணும். சரீரத்தில் அந்த உபத்திரவங்களை தொடர்ந்து அனுபவித்து கொண்டே வருகிறார். ஆனால் அந்த இடத்துல வந்து சரீரத்தின் வேதனையால் கத்தினாரான்னு சொல்லி பார்த்துக்கும் பொழுது, அதை விட அந்த வேதனையும் அவருக்கு இருந்தது. அதை விட பிதாவுடைய பிரசனம் அவருக்கு அங்கே மறைக்கப்பட்டது. எதனால? பாவம் எல்லாம் அவர் மீது ஊற்றப்பட்ட பொழுது அவர் பாவியாக பிதாவின் கண்களுக்கு அவர் தெரிகிறார். அப்ப அவருடைய கண்கள் அவருக்கு மறைக்கப்பட்டது, பிரசனம் மறைக்கப்பட்டது. அந்த வேதனை தாங்க முடியாதவராக தன்னுடைய தாய்மொழியில கதறினார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு காரியத்தை தான் எதற்காக செய்தார்? மனுஷர்களாகிய நமக்கு பிதாவோடு சமாதானம் உண்டு பண்ணும் பொருட்டாக இந்த ஒரு காரியத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு காரியம், ராஜாவுடைய கண்ணீர், தி டியர்ஸ் ஆஃப் த கிங். ராஜாவாக உள்ள வராரு. இந்த மக்கள் ஒரு பக்கம் ஆரவரிச்சு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதோட முடிவில் கொஞ்சம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் கண்ணீர் விடுகிறார். 41ஆம் வசனத்தில் வாசிக்கணும். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. இது ஏதோ கண்ணீர் விட்டு அழுதுன்னு சொல்றப்ப நம்ம உடனே என்ன யோசிக்க சொல்லும்? நார்மலாக நடக்கிற ஒரு காரியம் வந்து மக்கள் வந்து அவரை கொண்டாடுறாங்க, எங்கள் ராஜான்னு சொல்லி அவரை உயர்த்துறாங்க, ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்குறாங்க. இப்படிலாம் கொடுக்குறப்ப எப்படி இருக்கும்? நமக்கு யாராவது அப்படி பண்ணிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஆனந்த கண்ணீர் வரும்ல. ஷோ என்ன எப்படி இது பண்ணுறாங்க, அப்படி ஆனந்த கண்ணீர்லாம் அவர் வடிக்கல. அதுக்காக அவர் விட்ட அந்த கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீர் கிடையாது. தன்னை அடோர் பண்ணுறாங்களே இந்த மக்கள் வந்து அவ்வளோ சேர் பண்ணுறாங்களே என்று சொல்லிட்டு அந்த ஒரு காரியத்தினால அவர் விட்ட கண்ணீர் கிடையாது. அடுத்த வசனத்தை வாசிக்க மறுபடியும் போவோம். அதுக்கு உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு
மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை குறித்து நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஒரு பயங்கரமான வார்த்தைகளை அங்கே சொல்லுகிறார். இயேசு ஏன் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்த்தோம்னா இந்த காரணத்துக்காக தான். அவரை ராஜாவாக வரவேற்றாங்க, சந்தோஷமாக வரவேற்றாங்க. ஆனால் தவறான ஒரு திசையில், ராங் டைரக்ஷன். அவர் வந்தது எதுக்கு வந்தார்? பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக. ஆனால் இவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு கிங்டம், ஒரு உலகத்திற்குரிய ஒரு தேவைகளை குறித்த ஒரு தேவையாக இருந்தது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அவர் எதுக்காக உலகத்திற்குள்ளாக வந்தாரோ அந்த நோக்கத்தையே அவங்க தவற விட்டுட்டாங்க. சந்தோஷமாக பாடினாங்க, ஆரவரிச்சாங்க, மகிழ்ச்சினால எல்லாம் செஞ்சாங்க. அந்த துதி உண்மையானது, உண்மையான துதி, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த நோக்கம் தவறாக இருந்தது. அந்த நோக்கத்தை தவற விட்டு விட்டார்கள். எதற்காக கிறிஸ்து உலகத்திற்குள்ளாக வந்தாரோ, தங்க முன்னாடி இருக்கிறாரோ, அந்த ஒரு காரியத்தை அவர் தவற விட்டு விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கிரேக்க வார்த்தை அதுக்கு என்ன சொல்லுது? எக்லோசன். எக்லோசன். நீங்கள் கிரேக்கம் படிக்கிறீங்களா? ஓகே, நான் இப்போ கொஞ்சம் தைரியமாக பேசலாம் இல்லை? அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அதோடைய அர்த்தம் ஆனந்த கண்ணீர் விடுகின்ற ஒரு காரியம் இல்லை, கதறி அழுகின்ற, சாவு வீட்டில் அழுவாங்கல்ல, யாராவது இறந்து போயிட்டால் அவங்க துக்கம், அந்த அந்த இறந்து போனவர்களுடைய இம்மீடியட் ரிலேட்டிவ் இருப்பாங்க இல்லையா, மகனோ மகளோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ, பார்க்குறப்ப எப்படி ஒரு வேதனை இருக்கும். கதறி அழுகின்ற ஒரு காரியத்தை பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அழுகை தன்னுடைய உள்ளத்தில் அப்படி வேதனையின் பெருக்கில் அப்படி அழுகின்ற ஒரு வார்த்தையை தான் அது குறிக்கிறது. ஒரு ஆழமான ஒரு சத்தம் போட்டு, சும்மா கண்ணீர் விட்டு இது பண்ணிட்டு போகிற விஷயம் இல்லை, சத்தம் போட்டு அழுகின்ற ஒரு காரியத்தை தான் அந்த வார்த்தை அங்கே குறிக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? மக்கள் ஆர்ப்பரித்துட்டு இருக்காங்க, அப்படியே ரொம்ப சேவ் பண்ணி அவ்வளோ சத்தமாக இது பண்ணுறாங்க, கூர்த்தோலை கையில் பிடிச்சிருக்கிறாங்க, ஓசனான்னு பாடுறாங்க, பரலோகத்தில் சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லி பாடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான விதத்தில் உணர்ந்து ஏசாமி அழுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எதற்காக அழுகிறாரு? அதுலேயே நான் போட்டிருக்கேன், நடக்க போகிறத அங்கே அவர் பார்க்குறாரு. அவருடைய பிளைண்ட்னஸை, குருட்டுத்தனத்தை நினச்சி பார்க்குறாரு. அவருக்கு வேதனை வருது. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆரம்பத்தில் ஒரு இமீடியட்டாக நடக்க போகிற விஷயத்த சொன்னார். அடுத்த 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். நீங்கள் போங்க, இருக்கும், எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது நடந்துச்சு, அது அவருக்கு தெரியுது. தேவனுக்கு இன்னொருத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கு 1000 நாட்கள் ஒரு நாளை போலவும், ஒரு நாள் 1000 நாட்களை போலவும் இருக்கும். எதுக்காக இந்த இடத்துல வந்து சொல்கிறேன்னா, அவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ இமீடியட்டாக உடனே நடக்கிறதும் தெரியும், பின்னால் இன்னொரு 100 வருஷம் கழிச்சு நடக்க போதும், 1000 வருஷம் நடக்க போகிறதும் அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். அவர் மேலே இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கவர். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நமக்கு அடுத்து வர்றது என்னன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் சர்வ ஞானியாகிய தேவன், எல்லாவற்றையும் அவர் அறிந்த தேவனாய் அந்த இடத்துலும் இருக்கிறார். அப்படினால என்ன பண்ணுறாரு? இந்த எருசலேம் நகரத்துக்கு நடக்க போகின்ற, இந்த எருசலேம் மக்களுக்கு நடக்க போகின்ற அந்த காரியத்தை குறித்து கலங்கினவராக அவர் கலக்கம் வருது. இன்னைக்கு ஆர்ப்பரித்துட்டு இருக்கிறாங்க. நேற்று என்ன பண்ணாங்க? இந்த அவர் சீடைகள் சொல்லி சொல்கிறாங்க. நேற்று வந்து அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பார்த்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த ஒரு விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்க. ஆனால் நான் வந்த நோக்கத்தை இவங்க புரிஞ்சிக்கலையே, என்ன காரியம் உங்களுக்கு நடக்க போகுது, இன்னும் கொஞ்ச நாளில் என்ன நடக்க போகுது, அதை அவங்க அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு வேதனையின் வெளிப்பாடாக அவர் கதறி அழுதார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை அப்படி தான் அதோடைய அர்த்தத்தை அங்கே கொடுக்கின்றது. இந்த 3 நடுக்கமான வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். இஃப் யூ ஹேட் நோன், உனக்கு இது தெரிஞ்சிருந்துச்சா, இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீ தப்பிச்சிருப்பி, இதெல்லாம் தப்பிச்சிருப்பிய. ஒரு வேதனை, எல்லாம் தெரியுது, அழிய போகிறது தெரியுது, இப்படி கண்ணு முன்னாடி நடக்கிறது எனக்கு தெரியுது. சில சமயங்களில் நம்ம அதை உணர்ந்துருக்குறோம். சிலருக்கு நம்ம சொல்லுவோம், நம்ம என்னால் என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு சிலருக்கு சொல்லலாம், இப்படி பாருங்கள் இது இதாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அவங்க அதையும் மீறி அவங்க அதே பாதையில் போய்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால், சில சமயம் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், பாஸ்டர் டிம் கூட சில சமயம் நான் பேசியிருக்கேன் அதை பற்றி. அவன் சொல்லுவார்,
மினிஸ்ட்ரியில் இது ஒரு பெரிய ஒரு இதான காரியம். நம்ம வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பார்க்க தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னாடி ரொம்ப காலங்களுக்கு முன்னாக நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொன்னேன். சில சமயங்களில் நமக்கு தெரியும், ஐயோ இப்படி போயிட்டு இருக்கிறாங்களே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்றப்ப, இல்லை அது வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண நமக்கே அந்த ஒரு வேதனை இருக்கும். ஐயோ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே, தடுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு இயேசு சுவாமி என்ன பண்ணுறாரு, அவர் யார் மேலும் எதையும் ஒரு ஃபோர்ஸ் பண்ணுற ஒரு தேவன் கிடையாது. ஹீஸ் எ ஜென்டில் காட். கடவுள் ரொம்ப அன்பாக அழைக்கிற, இதயத்தை திறந்து கூட நான் வர்றேன்னு சொல்கிறாரு. நம்ம பூட்டி வச்சுட்டு நம்ம உட்காந்துருக்கிறப்ப அவர் நம்ம நம்ம வந்து உள்ள உடைச்சிட்டு வான்னு சொன்னால் அவர் அப்படி வரக்கூடிய தெய்வன் கிடையாது. அன்பாக நம்ம அழைக்கும் பொழுது அன்பின் தேவன், அவர் அப்படி அன்பின் ரூபமாக நமக்குள்ள வருகின்றவராக இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த மக்கள் வந்து அப்படி ஏற்றுக்கொள்ளலையே, வேற ஒரு நோக்கம் தவறான நோக்கமா இருக்குது. என்ன இந்த உலகத்தின் ராஜாவாக்கிறேன்னு சொல்லி பார்க்குறாங்களே, நான் சமாதானத்தை கொண்டு வரணும், இந்த உங்களுக்கு உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை கொண்டு வரணும், ஒரு மீட்பினை கொடுக்கணும், ஒரு ரட்சிப்பினை கொடுக்கணுன்றதை அவங்க புரிஞ்சிக்கலன்னு சொல்லிட்டு அந்த வேதனையின் வெளிப்பாடாக சொல்றாரு, உனக்கு கிடைச்ச இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு அடுத்து ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமா இருக்குது. உனக்கு தெரிஞ்சதுன்னு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது, உனக்கு மறைஞ்சு இருக்குது, உனக்கு கண்ணு உன்னால் பிளைண்ட்னஸ், உன்னை ஏதோ ஒரு காரியம் உன்னை மறைத்து இருக்குது, உன்னால் பார்க்க முடியல என்று சொல்லி கலங்குகின்ற ஒரு தேவனாக இருக்கிறார். பின்னாடி பார்க்கும் பொழுது அவர் சொன்ன அந்த காரியம் நடந்தது 70 கிபி 70ஆம் ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அரசன், ரோம அரசன் டைட்டஸ்ன்னு சொல்லி ஒரு அரசன் வர்றான். அவன் என்ன பண்ணுறான், அந்த எருசலேம் நகரம் ஒன்று கல் மேலே இல்லாதபடி அங்கே இடிக்கப்பட்டு போனது அங்கேயே நடந்து முடிந்தது. அந்த ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். இது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து நான் யோசித்து கொண்டிருந்தேன். 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களுடைய சொல்லு. நம்முடைய தேவனுடைய எண்ணம் வந்து அப்படிதான் இருக்குது. யாரும் ஒருவராகிலும் கெட்டுப்போவது அவருடைய சித்தம் கிடையாது. யாரும் தப்பிச்சிடக்கூடாது. நேற்று வந்து நிச்சயமாக இந்த சபை மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் செய்த ஒரு காரியத்தை நிமித்தமாக 4 ஆத்துமாக்கள் நேற்று தேவனை அறிந்து. ஆமென். ஒரு பெரிய காரியம். ஒருவராகிலும் வீணாய் போயிடக்கூடாது. அந்த நம்ம செய்கின்ற காரியங்கள், நம்முடைய நோக்கங்கள் இந்த இனாலா பகுதியிலும் சரி, இந்த பிரிஸ்பன் மாநகரத்திலும் சரி, எப்படிலாம் நம்ம தமிழ் மக்களை நாம் தேவனுக்குள்ளாக கொண்டு வரும். என்னுடைய சகோதரனாக இருந்தானே, என்னுடைய சகோதரனாக இருக்கிறானே, என்னுடைய நண்பனாக இருக்கிறான், நண்பன்றவன் என்னுடைய சகோதரன், இங்கே அவன் வீணாய் போவது தேவனுக்கு சித்தமாக இல்லையே என்று சொல்லி இன்றைக்கும் இன்னைக்கு கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா அவர்களை பார்த்தும் இன்றும் அவர் தேவன் கண்ணீர் வடிக்கின்ற தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் முடிந்து அங்கே பரத்தில் இருக்கிறாரு. ஆனால் நம்மை என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு டூல்ஸாக வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் போய் இந்த காரியத்தை, சமாதானுக்கு அடுத்த காரியங்களை நீங்கள் போய் அறிவிங்கன்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு மாடல் அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். சீடர்கள் மூலமாக வந்து அந்த மாடல் நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதை அப்படி நடக்காதப்ப அவருக்கு இருக்கிற அந்த வேதனை, கிறிஸ்துவை போல நம்ம மாற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த வேலையை நமக்குள்ளாக மாற வேண்டும். நம்ம சகோதரனை பார்க்கும் பொழுது, இது தெரிஞ்சிருந்தா நல்லா இருப்பியம்மா, நல்லா இருப்பியா, இதை எப்படியாவது தெரிஞ்சுக்கோயா என்று சொல்லி நாம் கேட்கின்ற ஒரு காரியமாக. நமக்கு உண்மையில தேவையான ராஜா யாரு? நம்ம இன்றைய சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது முடிவை முன்பே அறிந்த ராஜா, நடக்க போகிற காரியம் என்ன நடக்க போகுது என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ராஜா நமக்கு வேணும். வல்லமையை விட தாழ்மையை தெரிந்தெடுத்த ஒரு ராஜா. அவர் நினச்சிருந்தா ஒரு பவர்ஃபுல்லாக காரியங்களை செய்து முடித்திருக்கலாம். அவர் அரெஸ்ட் பண்ண வந்தப்ப இவன் போய் என்ன பண்ணுறான், பீட்டர் போய் காதை வெட்டுறான். ஆனால் அதை பண்ணாதப்பா சொல்லி என்ன பண்ணுற, நேற்றெல்லாம் அழகாக அதை சித்தரித்து காட்டினாங்க. ஆனால் இவர் நினச்சிருந்தா, இப்படி கையை காமிச்சிருந்தா அத்தனை பேர் போய் என்ன பண்ணியிருப்பாங்க, விழுந்திருப்பாங்க. அல்லது ஒரு பட்டாலியன் ஏஞ்சல் கூப்பிட்டுருந்தா அவங்க வந்து பரத்துலேருந்து வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க தேவனாக அங்கே இருந்தார். அப்படிப்பட்ட வல்லமையான ஒரு ராஜாவாக தன்னை வெளிப்படுத்தவில்லை. எப்படி வெளிப்படுத்தினார்? ஒரு தாழ்மையின் ரூபம் எடுத்து ஒரு தாழ்மை விரும்பின ஒரு ராஜாவாக இன்றைக்கும் நம்மோடு கூட அவர் ஜீவிக்கின்ற ஒரு தேவனாக இருக்கிறார். நியாயம் செய்வதற்கு முன் அவர் யாராக இருக்கிறாரு? நியாயாதிபதியாக இருக்கிறாரு. நியாயாதிபதின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து
எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இருக்காது. சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்தின்படி அவர்கள் அதுக்குரிய அந்த தீர்ப்பை அவர்கள் கொடுத்தாக வேண்டும். தண்டனை கொடுக்கணும்னா தண்டனை கொடுத்தாகணும். வேற ஒன்றும் அவங்களால பண்ண முடியாது. ஆனால் அவரும் அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி தான். முதல் வந்தப்ப எப்படி வந்தார்? அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்தார். ஆனால் நம்ம பார்க்குறோம் இரண்டாவது வருகின் பொழுது அவர் எப்படி வரப்போகிறாரு? ஒரு ராஜாவாக வரப்போகிறார். அப்போ அந்த ராஜாவாக மாத்திரமல்ல, எப்படி வரப்போகிறார்? நியாயாதிபதியாக வரப்போகிறார். அப்போ அதே காரியம்தான், நியாயாதிபதியாக வரும் பொழுது அவர் செய்கின்ற காரியங்களில் ஒரு கரெக்டாக நீதியின்படி செய்தாக வேண்டும். என்ன சட்டம் இருக்கோ அதுபடி செய்தாக வேண்டும். ஆனால் அதுக்கு முன்பதாக இன்றைக்கும் நம்மை பார்த்து அழுகின்ற ஒரு தேவனாக இருக்கிறார். என் மகனே, மகளே, இது உனக்கு தெரிஞ்சிடக்கூடாதா? இது எப்படியாவது நீ தெரிஞ்சிக்க மாட்டியா என்று சொல்லி இன்றைக்கும் பரிதபிக்கின்ற ஒரு தேவனாக இருக்கிறார். மேலிருந்து கீழே வந்த ஒரு ராஜாவாக இருக்கிறார். தாழ்மையின் ரூபம் எடுத்து ராஜா கீழே இறங்கி வந்திருக்கிறார். தேவன், உலகத்தின் ராஜா தேவன், அவர் மனித அவதாரம் எடுத்து உள்ளே வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்பயுமே அது நடக்கிறது. இந்த நற்செய்தின்றது மேலேருந்து வருகின்ற ஒரு காரியம்தான், நல்ல செய்தி இல்லையா? மேலேருந்து கீழே வந்து அப்படிதான் வந்தாகணும். அது வானத்திலிருந்து கீழே இறங்கி வருகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு நான் ஒரு ஆபத்தான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். ஒரு டேஞ்சரஸ் கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். என்ன கொஸ்டின் தெரியுமா? அன்னைக்கு இயேசுல மக்கள் ஆராவரிச்சாங்க, சந்தோஷமாக பாடினாங்க. உள்ள அது வந்து அந்த அந்த துதி வந்து, மறுபடியும் நான் மீண்டுமா சொல்லுகிறேன், அந்த துதி வந்து உண்மையான துதி, ரியல், அவங்க ஹார்ட்லேருந்து வந்த துதி. அதில் சந்தேகமே கிடையாது. அவங்கன்னா அவங்களுடைய நோக்கம் தவறாக இருந்துன்னு சொல்லி மறுபடியும் பார்த்தோம். இன்றைக்கி நான் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் அந்த கூட்டத்தில் இருக்கீங்களா? நான் அந்த கூட்டத்தில் இருக்கேனா? நாம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி அதுதான். ஏன்னா அதோடைய அர்த்தம் என்னது? அவரை துதிக்க இன்றைக்கி நம்ம எல்லோரும் பாடினோம், ஒசனான்னு சொல்லி பாடினோம், ரொம்ப சந்தோஷம் பாடினோம், ரொம்ப அருமையான ஒரு ஆராதனையாக இருந்துச்சு. ஆனால் அப்படி நம்ம பாடிவிட்டு அந்த அவர் வந்து அவங்க இருந்தப்போ இருந்த ஒரு ஒரு பொசிஷனை விட இன்றைக்கி நம்ம இன்னும் we are in a better position now. அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக அவங்க அந்த காரியத்தை அப்படி இருந்தாங்க, சூழ்நிலை இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சிலுவைக்கு சென்றார், மரித்தார், சிலுவையில் தன் உயிரை ஜீவனை ஒப்பு கொடுத்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம வந்து நம்முடைய அந்த ஆராதனையை பண்ணுறோம், உள்ளத்துலேருந்து பண்ணுறோம். ஆனால் அந்த நோக்கத்தை தவற விட்டுறோம்மா. இன்றைக்கி நான் பார்த்தேன், பின்னாடி உட்காந்து நான் பார்த்தேன், நம்ம ஆராதிக்கும் பொழுது எல்லாரும் ரொம்ப அருமையாக உள்ளத்தை அப்படியே அசைச்சு அப்படி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது தேவனோடு அப்படியே நிச்சயமாக இந்த ஆராதனையில் தேவன் பிரியப்பட்டிருப்பார். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற கேள்விக்கு நான் தான் பதில் சொல்ல முடியும். எனக்குள்ளே இருக்கிற கேள்விக்கு நான் தான் பதில் சொல்ல முடியும். உங்களுக்குள்ளே இருக்கிற கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல முடியும். நாம் அந்த கூட்டத்தில் இருக்கோமா? இன்றைக்கு அந்த எருசலேம் மக்கள் எப்படி வரவேற்றாங்களோ இயேசு கிறிஸ்துவை, நேற்று லூக்காவா நான் அதே வார்த்தை தான் அங்கே சொன்னேன். எப்படி அந்த மக்கள் எருசலேம் மக்கள் வரவேற்றாங்களோ இன்றைக்கு அதே போல் நாமும் வரவேற்கின்றோம். அதுக்கு முன்னே ஒரு காரியம் என்னென்னா, நம்முடைய தரிசனனாலே அவர் ஒருவேளை இன்றைக்கு உங்களிடத்தில் பேசுபவராக இருந்தால், இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசினார்னா அதை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. டோன்ட் மிஸ் யுவர் டே ஆஃப் விசிட்டேஷன். அவர் தேவன் இன்றைக்கு உங்கள்கிட்ட சந்திச்சான்னு சொன்னால், இது சந்திப்பு என்பது மறுபடியும் அந்த நிறைய பேருக்கு அவர் தீர்க்க காட்சி கொடுத்துருக்கிறாரு, அதில் சந்தேகமே இல்லை. நிறைய இன்றைக்கும் தந்து கொண்டிருக்கிறார், அதுலேயும் சந்தேகம் இல்லை. ஆனால் எல்லாவற்றிற்கு மேலாக நமக்கு வெளியேறப்பட்ட வேத புஸ்தகத்தை நம்முடைய காரங்களில் கொடுத்திருக்கிறார். அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது நாம் யாரை தரிசிக்கின்றோம்? தேவனை தரிசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதை எடுத்து வாசிக்கும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நமக்கு இந்த சீடர்களுக்கு அங்கே நேராக சொன்னார். ஆனால் அந்த சீடர்கள் வந்து ஒரு சின்ன கூட்ட மக்களை எடுத்து உலகம் முழுவதுமாக சுவிசேஷத்தை கொண்டு செல்ல அவர்களை பயன்படுத்தினார். இன்றைக்கு மற்றவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இமீடியட் இதில் எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர் இருந்தாங்க. ஆனால் இதை பார்த்தோம்னா இந்த திரளான கூட்ட மக்கள் அவங்க எல்லாமே சீடர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். அவங்க ஒருவேளை அவர் கூட நேராக பக்கத்தில் இல்லை. ஒருவேளை அவங்க என்னைக்கெல்லாம் அவர் ஏசாமையை பார்த்தாங்களோ அன்னைக்கு தான் ஒருவேளை அவர் பேசின வார்த்தைகளுக்கு வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம we are in a better position than that இல்லையா? இன்றைக்கி என்ன பண்ணியிருக்க? வேத புஸ்தகத்தை நம்ம கொடுத்தாங்க. என்னைக்கு கையில் எடுத்து திறந்து வாசிக்கிறோமோ
அவரோடு கூட பேசுகிறோம். முன்னாடியே அழகாக சொல்லுவோம், இயேசு நாமத்தில் உங்களுடைய சமத்தில் வருகிறேன் பிதாவே என்று நம்ம சொல்லும் பொழுது அவருடைய பிரசனத்தில் போய் நிற்கிறோம். நம்ம இவ்வளோ ஒரு அருமையான காரியம் இயேசு நாமத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல் இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது நாம் அவருடைய குரலை கேட்கின்றவர்களாக இருக்கிறோம். ரெண்டு பக்கமும் டூ வே கம்யூனிகேஷன் இல்லையா? நம்ம கேட்கும் பொழுது வேதத்தை வாசிக்கிறோம், அவர் சொல்ல காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஜெபிக்கும் பொழுது இயேசு நாமம் என்று சொல்லும் பொழுது, நாமத்திலேன்னு சொல்லும் பொழுது நேராக அவருடைய டைரக்ட் லைன் அவர்கிட்ட போயிடுறோம். நாம் எதை கேட்டாலும் அவர் தருகின்ற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த வியாழக்கிழமைகளில் இங்கே நடக்கிற ஜெப கூட்டங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தேவன் பல காரியங்களுக்கு அவர் பதில் தந்து கொண்டிருக்கிறார். பல காரியங்களை நம் மத்தியில் அவர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். சின்ன சின்ன பெரிய காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கும். சின்ன சின்ன காரியம் போனாக்கா பார்த்தீங்கன்னா இந்த தோடக்க விட்டுருவாங்க, எங்கேயாவது நிறைய தடவை விட்டுருவாங்க. பாட்ட ஆண்டவர் எனக்கு தெரியாத ஆண்டவர் வேணும்னா கொடுத்துருவாரு. பெரிய காரியங்களுக்கு மாத்திரம் இல்லை, சின்ன காரியங்களுக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ ஞானி இல்லை, அப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் நேற்று இங்கே நான் பேசிகிட்டு இருந்தப்போ கூட நிறைய பேர் என்கிட்ட வந்து உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டீங்க, வேலை கிடச்சிருச்சுன்ற சாட்சியை பகிர்ந்துக்கிட்டீங்க. எனக்கு தேவன் எல்லாவற்றையும் ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கின்ற தேவனாக செட்டிக்கு அழகாக சொன்னார். நம்முடைய ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் துருத்தியில் அவர் சேமித்து வைத்திருக்கார். நம்ம எதையும் வேஸ்டாக போட மாட்டார். நம்ம என்ன கோத்ரூ போன்றது அவருக்கு தெரியும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் தவற விட்டுவிடக்கூடாது. நம்முடைய நாளை தவற விட்டுவிடக்கூடாது. நம்ம நேற்று நம்ம சொன்ன மாதிரி வாரும் ராஜாவாய் இயேசுவே வாரும் என்று சொல்லி நம்ம கற்பனை செஞ்சு பார்க்குற மாதிரி இல்லை, உண்மையில் அவர் இருக்கிறதை போல நாம் அவரை அழைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த ஒரு எண்ணத்தோடு இந்த ஒரு குருத்தொலை ஞாயிறில் இந்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதை நாம் சிந்திப்போம். அந்த கூட்டத்தில் நான் இருக்கேன்னா, அந்த ஒரு கொஸ்டினை மட்டும் மறுபடியும் கேளுங்க. அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேன்னா, பாடிட்டு அவர் வந்த நோக்கத்தை தவற விட்டு போன கூட்டத்தில் நான் இருக்கேனா என்ற ஒரு கேள்வி மட்டும் நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள நாம் கடமைப்பட்டாலும் எல்லாம் எழுந்து நிற்கலாம். எழுந்து ஒரு நிமிடம் தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்து விட்டு நாம் இந்த காரியத்தை முடிக்கலாம். வர்ஷிப் டைம் முன்னாடி வந்துடுங்க. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த கேள்வியை கேட்டிங்களா? கொஞ்ச நேரம் அந்த டைம் எடுத்துக்கோங்க. இந்த லெந்து நாட்கள் என்று சொல்லுவாங்க, இந்த 40 நாட்கள் பாடுகளின் காலம் என்று சொல்லுவோம். அதுலேயும் விசேஷமாக இந்த நாளில் இருந்து இந்த பரிசுத்த இந்த வாரத்துகளாக நாம் போகின்றோம். தேவன் அவர் இயேசு சுவாமி மனுவாக அவதரித்து இந்த உலகத்தில் வந்து இந்த ஒரு கடைசி வாரத்தில் அநேக அவர்கள் பாடுகளை பட்டார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அநேக காரியங்கள் நடக்க போகுது இந்த வாரத்தில். காட்டி கொடுக்க போகின்ற காரியம் இந்த வாரத்தில் நடக்க போகுது, நடந்தது. அவர் சிலுவையில் சுமந்து அவர் அந்த ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தப்பட்டது இந்த வாரத்தில் நடந்தது. சிலுவை சுமந்து சென்றது இந்த வாரத்தில் நடந்தது. அவர் சிலுவையில் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டது இந்த வாரத்தில் நடந்தது. அதன் முடிவில் அவர் ஜெயமாக மரணத்தை ஜெயமாக வென்று உயிரோடு எழுந்ததும் இந்த காலகட்டத்தில் நடந்தது. அந்த ஒரு காலகட்டத்தில் நாம் போகிறோம். இந்த காலத்தில் நாமே தாழ்த்தி கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அந்த கூட்டத்தில் நான் இருக்கேனா? அது ஒரு கேள்விதான். இன்னைக்கு செய்தி அது ஒரு கேள்விதான். அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேனா? நம்முடைய இதயங்களை அவர் சோதித்து அறியும்படியாக அவரிடத்தில் விட்டுவிடும். நாமும் சோதித்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அவர் உங்களுக்கு காரியங்களை தெளிவாக அவர் திறந்து காண்பிக்கின்ற தேவனாக இருக்கிறார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எப்படி ஒரு தாழ்மையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் நீ வந்தீர் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போல் நீங்கள் அந்த எருசலேம் நகருக்குள்ளாக நீங்கள் பாவனையாக சென்ற பொழுது ஒரு டிஸ்பிளே பண்ணீங்க கர்த்தாவே. நீ வந்த ஒரு காரியத்தின் நோக்கத்தை அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணி மக்களுக்கு நீங்கள் காண்பித்தீங்க. அதே சமயத்தில் கர்த்தாவே அந்த 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 பவனின் இறுதியில் நின்ற பொழுது ஆண்டவரே, நீர் கண்ணீர் விட்டு அழுதீங்க என்று சொல்லி நான் பார்க்குறோம் கர்த்தாவே. ஏதோ சாதாரண ஒரு கண்ணீர்
கண்ணீர் இல்லை, எங்களுக்காக ஏங்கி அழுது உள்ளத்து கதறி அழுத ஒரு கண்ணீராக அது இருந்தது கர்த்தாவே. என் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என் மீது உள்ள நேசத்தின் நிமித்தமாக அந்த காரியத்தை செய்தீர் என்று நான் உணர்கிறேன் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி 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 கர்த்தாவே. இந்த காலகட்டங்களிலே இதை நாங்கள் ஆழமாக யோசிக்க எங்களை உதவி செய்வீராக. அந்த கூட்டத்தில் நான் இருந்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ஒருவேளை அந்த கூட்டத்தில் இருந்தால் கூட அந்த நோக்கம் சரியான நோக்கமாக நான் இருக்கட்டும் கர்த்தாவே. அந்த மக்களை போல அல்ல, நான் உம்மை துதிக்கும் பொழுது நீர் எனக்கு போதுமானவர் என்று நான் டிக்ளேர் பண்ணுகிறேன் கர்த்தாவே. நான் அறிக்கை செய்கிறேன், நீர் எனக்கு எல்லாம், எனக்கு போதுமானவர், நீர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் நீர் சர்வ ஞானி என்பதை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்வீராக. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ தந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நன்றி தகப்பனே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் ஒவ்வொருவரோடு கூட நீ பேசினபடினால நன்றி செலுத்துகிறோம். அவர் இந்த இடத்துல வந்து அவர்கள் வெளியே செல்லும் பொழுது ஒரு தெளிவினை பெற்று ஆண்டவர் உம்முடைய தெளிவோடு கூட ஆண்டவரே நீ எங்களுக்காக என்னை நேசிக்கின்றீர், இன்றைக்கும் என்னை நேசிக்கின்றீர், இந்த நேரத்தை நான் தவற விட்டு விடக்கூடாது என்ற ஒரு சத்தியத்தை அவள் புரிந்து கொண்டவள் இந்த இடத்தை விட்டு செல்ல உதவி செய்வீராக. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தாழ்த்தி உடைய சமூகத்தில் கொடுக்கிற தகப்பனே நன்றி ராஜா. எல்லா துதி கண்ட மகிமையாவற்றும் செலுத்துகிறோம் மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே சொல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஹோசன்னா ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். ஆமென். எனக்கு இன்னைக்கு இன்னொரு காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். என்னன்னா, இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரே ஆளுகை செய்து ராஜாவாக நடத்தி கொண்டு வந்தார். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், மிச்ச கண்ட்ரிக்கெல்லாம் எப்படி ஒரு ராஜா இருக்கோ அப்படி எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு ஒருவேளை நம்மளும் அப்படி இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாமல் மற்ற காரியங்களிலே நம்முடைய சிந்தையை வைப்போமே ஆனால் நம்ம இன்னைக்கு அதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசுவை ராஜாவாக வைப்போம். இயேசு ராஜா முன்னே செல்லும் பொழுதுதான் நம் வாழ்க்கையிலே வெற்றி நமக்கு இருக்கிறது. இயேசு ராஜா நம்ம லீட் பண்ணும் பொழுதுதான் நம் வாழ்க்கையில நல்ல கிளாரிட்டி இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. இன்னைக்கு அதை தான் அண்ணன் அழகா சொன்னாங்க. ஒருவேளை நீங்களும் நம்மளும் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். அவரை, இயேசுவாகிய ராஜாவை புறம் தள்ளிவிட்டு வேறு எதை நாம் நோக்கினாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தருகிற சமாதானத்தை நாம் இழந்து போவோம். அதனால இயேசுவே, நீங்க தான் என் ராஜா, நீங்க தான் என்ன ஆளுகை செய்யுங்க, நீங்க முன்னாடி போங்க, நீங்க என்ன லீட் பண்ணுங்கன்னு கேட்போம். தேவன் நம்மளை லீட் பண்ணுவாரு. ஆமென். ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே சொல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே சொல்கிறார்,